குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது எலிமெண்ட்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மார்க்கெட்டிங் அண்டு மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னா தான் என்னென்னு இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ மார்க்கெட்டிங் அப்படின்னா நமக்கு தெரியும், மார்க்கெட் பண்ணுறது. மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படிங்கிறது அந்த சந்தையிடுகை அதனுடைய கலவை. மிக்ஸ் அப்படின்னா கலவை தான் நம்ம மார்க்கெட்டிங் மிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சந்தையிடுகையோட கலவை, சரிங்களா? Introduction. Marketing is one of the business functions that all activities that take place in relation to markets for actualize potential exchanges for the purpose of satisfying human needs and wants. So marketing அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒன் ஆஃப் தி பிஸ்னஸ் ஃபங்க்ஷன்ஸ்னால் அந்த தொழில் சார்ந்த பணி. மார்க்கெட்டிங் அப்படின்னா தொழில் சார்ந்த பணி தான் வந்து நம்ம மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். தட் ஆல் ஆக்டிவிட்டீஸ் தட் டேக் பிளேஸ் இன் ரிலேஷன் டு மார்க்கெட்ஸ் ஃபார் ஆக்சுவலைஸ் பொட்டன்ஷியல் எக்ஸ்சேஞ்சஸ் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபையிங் ஹியூமன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். ஸோ மனிதனுடைய தேவையையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மனிதனுடைய தேவையை விருப்பத்தையும் பூர்த்தி செய்யக்கூடியதான் மார்க்கெட்டிங். இன் அதர் வேர்ட்ஸ், மார்க்கெட்டிங் இஸ் த பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் பையிங் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபெசிலிட்டேட் டு மோர் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு அல்டிமேட் யூசர். ஸோ இன் அதர் வேர்ட்ஸ், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது பையிங் தட் ஆக்டிவிட்டீஸ் தட் ஃபெசிலிட்டேட் டு மோர் ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ப்ரொடியூசர் டு அல்டிமேட் கன்சூமர். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள் மீன்ஸ் அதாவது உற்பத்தியாளர்களிடமிருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இருந்து அல்டிமேட்டாக கன்சியூமருக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நடவடிக்கையை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். Selling is basically concerned with putting the goods into the hands of the buyers for a price, but marketing is much wider than selling. ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட பொருளுடைய விலையின் அடிப்படையில் பையர்கிட்டேருந்து வாங்கி நம்ம சேல் பண்ணுவோம். பட் மார்க்கெட்டிங் இஸ் மச் வைடர் தென் செல்லிங். அப்போது விற்பனையை காட்டிலும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மேலானது. அதான் பட் மார்க்கெட்டிங் இஸ் மச் வைடர் தென் செல்லிங் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த டெவலப்மெண்ட் ஆஃப் marketing is evolutionary rather than revolutionary. ஸோ ரெவல்யூஷன் அப்படின்னு நம்ம புரட்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இந்த இடத்துக்கு இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங்னுடைய பரிணாம வளர்ச்சிக்கு புரட்சி ரெவல்யூஷன் அப்படிங்கிறது அந்த மார்க்கெட்டிங்குடைய செயல் அந்த ரெவல்யூஷனை காட்டிலும் புரட்சியை காட்டிலும் அந்த பரிணாம வளர்ச்சிக்கு மேலாக டெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட்டிங். தெர் இஸ் நோ சிங்கிள் ஆன்சர் டு தி கொஸ்டின் ஆஃப் வாட் இஸ் மார்க்கெட்டிங். ஸோ அப்போது மார்க்கெட்டிங் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆன்சர் பண்ண முடியல. டு அண்டர்ஸ்டாண்ட் இட் மே பி எக்ஸ்பிளைன் இன் ப்ரீஃப் ஆஸ். ஸோ அதை பற்றிய சுருக்கமாக தெரிஞ்சுக்கலாம். என்ன அப்படின்னா, மார்க்கெட்டிங் இஸ் வாட் எ மார்க்கெட்டர் டஸ். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறது அந்த மார்க்கெட்டர் என்ன செய்கிறாரோ அதுதான் மார்க்கெட். ஸோ மார்க்கெட்டர்னால் யார் சொல்லுவோம்? ஸோ மார்க்கெட்டர் அப்படிங்கிறவ அந்த மார்க்கெட் பண்ணுறாரு இல்லையா, அவரை தான் நம்ம மார்க்கெட்டர் அப்படின்னு சொல்கிறோம். அவர் என்ன செய்கிறாரோ அதுதான் நம்ம மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவோம். But this meaning
lacks clarity in understanding the subject. ஸோ இதனுடைய மீனிங் தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்குது. த எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் இஸ் as old as Himalayas. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கினுடைய பரிணாமமானது எப்படி இருக்கும் அப்படின்னா, இமயமலை மாலி பழமையான ஒன்று. இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் ப்ரொஃபஷன்ஸ் இன் தி வேர்ல்டு. ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு தொழிலாக இருக்கக்கூடியது தான் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு, marketing is indeed an excellent marketing is indeed an ancient art. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது indeed an ancient art, உண்மையிலேயே ஒரு ஒரு பழமை வாய்ந்த ஒரு பண்டைய கால ஒரு கலை அப்படிங்கிறது மார்க்கெட்டிங். ஆன்சியன்ட் ஆர்ட் அப்படிங்கிறது அந்த பண்டைய கால ஒரு கலை அப்படிங்கிறது அந்த மார்க்கெட்டிங். இட் ஹாஸ் பீன் ப்ராக்டிஸ்டு இன் ஒன் ஃபார்ம் ஆர் தி அதர் சின்ஸ் த டேஸ் ஆஃப் ஆடம் அண்ட் ஹீவ். ஸோ இந்த சந்தை அப்படிங்கிறதுக்கு நிறைய அறிஞர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய டெஃபினேஷனை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போது த வேர்ட் மார்க்கெட்டிங் ஹேஸ் பின் டிஃபைன்டு டிஃப்ரெண்ட்லி பை அத்தாரிட்டிஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். ஒவ்வொருத்தரும் அவங்க ஒவ்வொரு வேலை நிறைய அவங்களுடைய டெஃபினேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. த ட்ரெடிஷ்னல் அப்ஜெக்டிவ் ஆஃப் மார்க்கெட்டிங் ஹேட் பீன் டு மேக் த கூட்ஸ் அவைலபிள் அட் பிளேசஸ் where they are needed. This idea was later on changed by shifting the emphasis from exchange to satisfaction of human needs. ஸோ அப்போ மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கான ஒரு மாற்று நடவடிக்கை தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட் ஆத்தர்ஸ் ட்ரைடு டு கிவ் சூட்டபிள் டெஃபினிஷன் ஃப்ரம் தியர் வியூ பாயிண்ட். ஸோ நிறைய அந்த ஆத்தர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய வியூ படி, அவங்களுடைய எண்ணப்படி சரியான ஒரு டெஃபினேஷன் வந்து கொடுக்கறதுக்கு முன் வந்திருக்காங்க. சம் ஆர் வெரி ப்ராட். ஒரு சில ஆத்தர்ஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா ரொம்ப ப்ராடாகவும் சொல்லியிருக்காங்க. சம் எம்பசைஸ் ஆன் தி ட்ரெடிஷ்னல் வியூ ஆஃப் ப்ரொடியூசிங் கூட்ஸ் அண்ட் ஃபைண்டிங் அவுட் கஸ்டமர்ஸ். அதர்ஸ் எம்பசைஸ் ஆன் மாடர்ன் வியூ தட் மார்க்கெட்டிங் மஸ்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் அவுட் வாட் கஸ்டமர்ஸ் வாண்ட் and then plan a product to satisfy the human wants. மற்ற ஒரு சில ஆத்தர்ஸ் ரொம்ப குறுகியமான ஒரு டெஃபினேஷன் கொடுத்தும் இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் கொடுக்கப்பட்ட அந்த பழமையான கருத்தின்படி பொருளை உற்பத்தியாளர்களிடமிருந்து கஸ்டமருக்கு அடையாளம் காட்டக்கூடியது தான் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுடைய நவீன பார்வையில் இன்றைக்கி மாடர்ன் வேர்ல்டில் ஃபஸ்ட்டு கஸ்டமருடைய தேவையும் அவங்களுடைய மனநிறைவும் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி கம்பெனிஸ் அந்த கஸ்டமருடைய தேவையும் அவங்களுடைய மனநிறைவும் பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பிளான் பண்ணி
அதுக்கேற்ற மாதிரி பொருளை வந்து உற்பத்தி பண்ணுறது அப்படிங்கிறது மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ as any other subject, it has its own origin, growth and development. ஸோ எந்த ஒரு பொருளுக்கும் அந்தந்த பொருளுக்குண்டான உரிய அந்த ஆர்ஜின், growth and development அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஒவ்வொரு பொருளுக்கும் அந்த தோற்றம், அதனுடைய வளர்ச்சி, அதனுடைய மேம்பாடு, ஸோ இது எல்லாமே இருந்த போதிலும் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருந்தால் தான் அந்த ப்ராடக்டை வந்து கஸ்டமர்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போது இந்த ப்ரொடக்ஷனில் பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு மார்க்கெட்டர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதுதான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சுருக்கமாக சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமரை எந்த அளவுக்கு அவங்களுடைய மனநிறைவையும், அதாவது அவங்கள எந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண நினைக்கிறோமோ ஸோ அதுதான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நிறைய ஆத்தர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்தில் அவங்களுடைய கருத்தை வந்து தெரிவிக்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படின்னா அந்த மார்க்கெட்டிங்கினுடைய வளர்ச்சி, அதுதான் எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங்னு சொல்கிறோம். அதில் ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்ட்டர் சிஸ்டம். ஸோ பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னா என்ன சொல்லுவோம், நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். எங்கே பார்த்துருக்கோம் அப்படின்னா +1லேயே படிச்சிருக்கோம் பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது. ஸோ அந்த பண்ட மாற்று முறை அப்படிங்கிறத நம்ம பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பார்ட்டர் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ பண்டமாற்று முறை அப்படி தான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம். த கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்ச்டு அகைன்ஸ்ட் கூட்ஸ் வித்தவுட் எனி அதர் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் லைக் மணி. ஸோ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த பொருளுக்கு இணையாக இன்னொருத்தர்கிட்ட இருந்து நம்ம அப்படியே வாங்கிக்கிறது. ஸோ அதை தான் நம்ம பார்ட்டர் சிஸ்டம் சொல்லுவோம் இல்லைங்களா? த கூட்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சு அகெயின்ஸ்ட் கூட்ஸ் வித்தவுட் எனி அதர் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் லைக் மணி. ஸோ இந்த இடத்துக்கு எந்த ஒரு பணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணாமல் ஒரு பொருளை கொடுத்து நமக்கு தேவையான ஒரு பொருளை வாங்கிக்கிறது. ஸோ அதை தான் வந்து பார்ட்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன். ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன்னா அந்த உற்பத்தியை சார்ந்து பாருங்கள். இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது this was a stage where producers, instead of being concerned with the consumers' preferences, concentrated on the mass production of goods for the purpose of profit. They cared very little about the customers. ஸோ ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் அப்படின்னா அந்த உற்பத்தியை சார்ந்தது. ஸோ திஸ் வாஸ் ஸ்டேஜ் வேர் த ப்ரொடியூசர்ஸ் instead of being concerned with the consumers' preferences concentrated on the mass production of goods for the purpose of profit. ஸோ இங்கே என்ன சொல்கிறேன்னா, கன்சியூமர்னுடைய விருப்பங்கள், அந்த விருப்பத்துக்கு மாறாக லாப நோக்கத்தோடு, எந்த ஒரு கன்சர்னாக இருந்தாலும் லாப நோக்கத்தோடு மட்டும்தான் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. ஸோ அதிக அளவில் உற்பத்தி செஞ்சு லாபம் சம்பாதிக்கிறது தான் வந்து எந்த ஒரு கன்சர்னுடைய நோக்கமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கஸ்டமர்னுடைய சிறிய அளவிலான அந்த அவங்களுக்குன்னு ஒரு சில ஒரு முக்கியத்துவம் வந்து இந்த காலகட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் பாருங்கள், தே கேரிட்
they cared very little about the customers. ஸோ இன்னைக்கு they cared very little about the customers. அந்த நுகர்வோர்களுக்கு அப்படின்னு, அந்த வாடிக்கையாளர்களுக்கு அப்படின்னு ஒரு சிறியளவான ஒரு சில முக்கியத்துவம் வந்து இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய தேவை என்ன, அவங்களுடைய என்ன மாதிரியான ஃப்ளேவர் எதிர்பார்க்குறாங்க, அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது. ஸோ அப்படிங்கிறதுக்காக நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணும் பொழுதே கஸ்டமருடைய ப்ரிஃபரன்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து ப்ராடக்டே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆச்சு. சரிங்களா? ஃபஸ்ட் எப்படி இருந்தது, பார்ட்டர் சிஸ்டம், ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருளை வாங்குறது. ஸோ செகண்ட் ஸ்டேஜ் ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன். ஸோ ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் எந்த ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்ணனாலும் லாபத்தோடு தான் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் பண்ணுவாங்க. பட் அப்படி பண்ணும் பொழுது கஸ்டமருடைய தேவை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ரொடக்ஷனை வந்து பண்ணுறாங்க. சரிங்களா? தேர்ட் ஒன், சேல்ஸ் ஓரியன்டேஷன். ஸோ சேல்ஸ் ஓரியன்டேஷன் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அந்த விற்பனையை சார்ந்தது. இதுக்கு முன்னாடி ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன் பார்த்தோம், அடுத்தது விற்பனை சார்ந்தது. ஸோ விற்பனை பண்ணும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது த ஸ்டேஜ் விட்னஸ்டு மேஜர் சேஞ்சஸ் இன் ஆல் தி ஸ்பேர்ஸ் ஆஃப் எக்கனாமிக் லைஃப். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார சூழ்நிலையில் வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு ஒரு முன் உதாரணமாக திகழக்கூடியது இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. The selling became the dominant factor without any efforts for the satisfaction of the consumer needs. இப்போது நுகர்வோருடைய தேவையை திருப்தி கொடுக்கக்கூடிய வகையில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்க செல்லிங் அப்படிங்கிறது அந்தளவுக்கு இல்லை. அதான் சொல்ல முடியாது. செல்லிங் பிகேம் த டாமினன்ட் ஃபேக்டர் வித்தவுட் எனி எஃபர்ட்ஸ் ஃபார் சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆஃப் தி கன்சூமர் நீட்ஸ். ஸோ நுகரனுடைய விருப்பத்துக்கு மாறாக லாப நோக்கத்தோடு அதிக அளவில் உற்பத்தி செய்கிறதுங்கிறது நம்ம ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷனில் பார்த்தோம். ஸோ சேல்ஸ் ஓரியன்டேஷனில் பொறுத்த வரைக்கும் ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார நிலை வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கு ஒரு முன் உதாரணமாகத்தான் இருக்குது. ஸோ சேல்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று. அது மட்டும் இல்லாமல் அப்போது கஸ்டமருடைய தேவையை வந்து திருப்திப்படுத்தக்கூடிய வகையில் எந்த ஒரு முயற்சியும் இந்த சேல்ஸ் ஓரியன்டேஷனில் வந்து கொண்டு வரல. சரிங்களா? தேர்ட் ஒன், மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன். ஸோ மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன், அந்த மார்க்கெட்டிங் சந்தையிடுகை சார்ந்து எப்படி இருக்குது அப்படின்னா மார்க்கெட்டிங் கஸ்டமர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் வாஸ் ரியலைஸ்டு பட் ஒன்லி as a means of disposing of goods produced. So customers' importance was realized but only as a means of disposing of goods produced. அப்போது கஸ்டமருடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நம்ம உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் அந்த உற்பத்தி செய்யப்பட்ட அந்த பொருள் நம்ம விற்று தீர்ப்பதில் மட்டுமே குறிக்கோளாக இருக்கிறோம். காம்படிஷன் பிகேம் மோர் ஸ்டிஃப். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா காம்படிஷன் போட்டி பார்த்திங்க அப்படின்னாக்கா அதிக லெவலில் இருந்துகிட்ருக்கு. அக்ரெசிவ் அட்வர்டைஸிங், பர்சனல் செல்லிங், லார்ஜ் ஸ்கேல் சேல்ஸ் ப்ரொமோஷன் எக்ஸட்ரா ஆர் யூஸ்ட் ஆஸ் டூல் டு பூஸ்ட் சேல்ஸ். ஸோ அது மட்டும் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா பர்சனல் செல்லிங், அந்த தனியார் விற்பனை, பர்சனல் செல்லிங் அதிக அளவில் விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா மார்க்கெட்டிங் வந்து இதெல்லாம் டூல்ஸாக வச்சுட்டு அட்வர்டைஸிங், பர்சனல் செல்லிங், லார்ஜ் ஸ்கேல் சேல்ஸ் ப்ரொமோஷன் இது எல்லாமே சேல்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இன்றைக்கி மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷன் வந்து போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு கன்சியூமர் ஓரியன்டேஷன்.
இந்த நுகர்வோரை சார்ந்து இந்த மார்க்கெட்டிங் எப்படி இருக்குது அப்படின்னா, அண்டர் தி ஸ்டேஜ் only such products are brought forward to take the markets which are capable of satisfying the tastes, preferences and expectations of the consumer satisfaction. ஸோ கன்சியூமர்ஸ் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது under this stage only such products are brought forward to the markets which are capable of satisfying the taste, preference and expectations of the consumer satisfaction. So in the stage only such products are brought forward to the markets which are capable of satisfying the taste, preference and expectations of the consumers and consumer satisfaction. அப்போது இந்த நிலையில் அந்த மேம்படுத்தப்பட்ட பொருள் அப்போ மார்க்கெட்டுக்கு கொண்டு வரும் பொழுது அந்த பொருள் கன்சியூமரை வந்து எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணது அப்படிங்கிற வகையில், அது மட்டும் இல்லாமல் அந்த டேஸ்ட், அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ், அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து முக்கியத்துவம் அளிக்கக்கூடிய வகையில் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்கணும். நெக்ஸ்ட்டு மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மேலாண்மையை சார்ந்த மார்க்கெட்டிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, the marketing function assumes a managerial role to coordinate all interactions of business activities with the objective of planning, promoting and distributing want-satisfying products and services to the present and potential customers. So marketing அப்படிங்கிறது, the marketing functions assumes a managerial role to coordinate all interactions of business activities with the objective of planning, promoting and distributing want-satisfying products and services to the present and potential customers. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மேனேஜரல் ரோல், அந்த மேலாண்மை சார்ந்த பணியினை மேற்கொள்ளக்கூடியது. அதாவது இன்றைக்கி பார்த்திங்கன்னா நுகர்வோருடைய அந்த பொருள் கூட்ஸ், அவங்களுடைய கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பிளான் பண்ணி சேல் பண்ணக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் வந்து மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய கஸ்டமருடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் பிளான் பண்ணணும், அதுக்குண்டான ஸ்டெப் எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட்டிங் பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறாங்களோ ஸோ அதை தான் வந்து மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? ஸோ எவல்யூஷன் ஆஃப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, ஸோ இப்படி தான் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டெவலப் ஆச்சு. ஃபஸ்ட் ஒன் வாட்டர் சிஸ்டமாக இருந்தது, ரெண்டாவது ப்ரொடக்ஷன் ஓரியன்டேஷன், உற்பத்தியை சார்ந்து இருந்தது, லாப நோக்கத்தோடும் இருந்தது, நிறைய உற்பத்தி பண்ண லாபம் பண்ணணும். அடுத்தது சேல்ஸ் ஓரியன்டேஷனாக இருந்தது, அடுத்தது மார்க்கெட்டிங் ஓரியன்டேஷனாக இருந்தது, அடுத்து கன்சியூமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடிய வகையில் ஓரியன்டேஷனாக இருந்தது, அடுத்தது மேனேஜ்மெண்ட் ஓரியன்டேஷன். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து டெவலப் ஆச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெஃபினிஷன் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங்கினுடைய டெஃபினிஷன் பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன்ட் வித் தி பீப்புள் and the activities involved in the flow of goods and services from the producer to consumer. So marketing அப்படிங்கிறது concern with the people and activities involved. So மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மக்கள் மற்றும் அவங்களுடைய நடவடிக்கையை உள்ளடக்கக்கூடிய அதாவது பொருள் அண்ட் சர்வீசஸ் உற்பத்தியாளர்களிடமிருந்து, ஸோ மேனுஃபேக்சர்கிட்டேருந்து கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதான் சொல்லுவாங்க, மார்க்கெட்டிங் இஸ் கன்சர்ன்ட் வித் தி பீப்புள்
and good and activities involved in the flow of goods and services from the producer to consumer. ஸோ ப்ரொடியூசர்கிட்டருந்து கன்சியூமர் கொண்டு போய் சேர்க்கிறதா வந்து மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் வந்து டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. பிஃபோர் தட் இந்த மார்க்கெட்டிங் கான்செப்டை மட்டும் பாருங்கள். ஸோ வாட் ஐ கேன் செல் அதில் வந்து இந்த இடத்துக்கு கொஞ்சம் தப்பான ஒரு மீனிங் இருக்குது, சரிங்களா? ஸோ அதை மட்டும் விட்டுருங்க. ரெண்டாவது பாருங்கள், இந்த மார்க்கெட்டிங் கான்செப்டில் பொறுத்த வரைக்கும் ரெண்டாவதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, shall I first create products. ஸோ shall I first create products அப்படின்னு என்ன மீனிங்? அதாவது முதல்ல பொருளை வந்து உற்பத்தி செய்யலாமா? நோ, ஃபஸ்ட் கிரியேட் எ கஸ்டமர். அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், முதல்ல வாடிக்கையாளர்களை வந்து உருவாக்கு, தென் கிரியேட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து பொருளை வந்து உருவாக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது கான்செப்ட் பார்த்திங்க அப்படின்னா, shall I love my products, என்னுடைய பொருள் மீது நான் அன்பு செலுத்தலாமா அப்படிங்கிறாங்க. நோ, லவ் யுவர் கஸ்டமர்ஸ் அண்ட் நாட் தி ப்ராடக்ட்ஸ். அதில் உன்னுடைய கஸ்டமர் மேலே அன்பு செலுத்து, பொருள் மீது அல்ல, சரிங்களா? அடுத்தது, ஹூ இஸ் சுப்ரீம் இன் மார்க்கெட்ஸ், சந்தையில் யார் வந்து மேம்பட்டவர்கள் அப்படின்னா, கஸ்டமர்ஸ் இஸ் சுப்ரீம் ஆர் கிங். ஸோ இந்த நுகர்வோர்கள் மட்டுமே தான், அவங்க தான் கிங்கு, மன்னர்களாக கருதப்படுவார்கள். ஸோ அவங்க தான் முதன்மையாக சுப்ரீம் ஆர் கிங். ஸோ கஸ்டமர் தான் என்றைக்குமே முதன்மையாக அல்லது மன்னர்களாக கருதப்படுவார்கள். ஹூ வில் சேவ் மை டிசிஷன்ஸ். ஸோ என்னுடைய முடிவை வந்து யார் வந்து வடிவமைப்பாங்க அப்படின்னா, கஸ்டமர்ஸ் ப்ரிஃபரன்சஸ் சேவ் யுவர் டிசிஷன்ஸ். ஸோ வாடிக்கையாளர்களுடைய அந்த கஸ்டமருடைய முன்னுரிமை தான் உனது முடிவை, உனது டிசிஷன்ஸை வந்து சேவ் பண்ணுறதே அவங்க தான், சரிங்களா? ஸோ தீஸ் ஆர் தி மார்க்கெட்டிங் கான்செப்ட்ஸ். அடுத்தது ரெண்டாவது டெஃபினேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கன்வர்சி அப்படிங்கிற ஒரு வந்து டெஃபினேஷன் கொடுக்குறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் which are involved in the flow of goods and services from production to consumption. ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அந்த உற்பத்தி செய்யப்படக்கூடிய இடத்துல இருந்து கஸ்டமருக்கு அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய எல்லா வகையான கமர்ஷியல் ஆக்டிவிட்டீஸையும் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கன்வர்சி அப்படிங்கிறவர் வந்து டெஃபினேஷன் கொடுக்குறாரு, சரிங்களா? மார்க்கெட்டிங் அவர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் இன்வால்வ்ட் இன் தி ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சம்ஷன், சரிங்களா? அதை தான் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லி கன்வர்சி அப்படிங்கிற டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு. அடுத்தது அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங்கினுடைய அப்ஜெக்டிவ்ஸ் நோக்கம் என்னென்ன அப்படின்னா, பேக்கர் அண்டு அன்சன் சே. ஸோ பாகர் அண்ட் அன்சன் சே அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த எண்ட் ஆஃப் ஆல் தி மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டீஸ் இஸ் தி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ். ஸோ எந்த ஒரு மார்க்கெட்டிங் ஆக்டிவாக இருந்தாலும் சரி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன், மனிதனுடைய தேவையை வந்து பூர்த்தி செய்யக்கூடியது மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது. த்ரூ த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வாண்ட்ஸ், ப்ராஃபிட்ஸ் ஆர் ரிவார்டட் டு தி பிஸ்னஸ் அண்ட் தி ரிவார்ட் இஸ் inducement ஃபார் மார்க்கெட்டிங். Now the time has changed. The objective of marketing is more than securing profits. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த அப்ஜெக்டிவ் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா மோர் தென் செக்யூரிங் ப்ராஃபிட்ஸ், நம்ம நிறைய லாபம் சம்பாதிக்கிறதை காட்டிலும் கஸ்டமரை வந்து எந்த அளவுக்கு நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இருக்கும். அதில் பாருங்கள், இந்த மார்க்கெட்டிங்குடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்காங்க. The following are the objectives of marketing. First one, intelligent and capable application of modern marketing practices.
ஸோ இன்டெலிஜென்ட் அண்ட் கேப்பபிள் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் பாலிசிஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் மார்க்கெட்டிங் பாலிசிஸ், இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த நவீன சந்தையிடுகை அப்படிங்கிற மார்க்கெட்டிங் பாலிசிஸுங்கிறது இன்றைக்கி அந்த இன்டெலிஜென்ட்டை பயன்படுத்தி தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அந்த இன்டெலிஜென்ட் அப்படின்னு என்ன, அந்த அறிவு, திறமையான அறிவியை பயன்படுத்தி தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ் பாருங்கள், இன்டெலிஜென்ட் அண்டு கேப்பபிள் அப்ளிகேஷன் ஆஃப் மாடர்ன் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஒன்று நம்ம இருக்கக்கூடிய இந்த நவீன சந்தையிடுகை கொள்கையை வைத்து தான், நல்ல திறமையான அறிவியை கொண்டு தான் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. இது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது, டு டெவலப் த மார்க்கெட்டிங் ஃபீல்டு. ஸோ மார்க்கெட்டிங் ஃபீல்டை வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது. மூணாவது, டு டெவலப் கைடிங் பாலிசிஸ் அண்ட் தேர் இம்ப்ளிமெண்டேஷன் ஃபார் எ குட் ரிசல்ட். ஸோ அடுத்தது, அந்த பாலிசின்னா என்ன, அந்த கொள்கைகள் சரிங்களா, அந்த கொள்கையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணி நல்லதொரு முடிவை வந்து எடுக்கக்கூடிய வகையில் செயல்பட்டுருக்கு. ஃபோர்த் ஒன், டு சஜஸ்ட் சொல்யூஷன்ஸ் பை ஸ்டடியிங் தி ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டிங் டு மார்க்கெட்டிங். அடுத்தது, இன்றைக்கி கூடிய அந்த மார்க்கெட்டிங் தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை காண வழிவகை செய்யக்கூடியதாக இருக்குது. அடுத்தது, டு ஃபைண்ட் சோர்சஸ் ஃபார் ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கன்சர்னிங் மார்க்கெட் ப்ராப்ளம்ஸ். ஸோ நீங்கள் மார்க்கெட்டிங் ரிலேட்டட் தொடர்பான அந்த பிரச்சனையை குறித்து என்ன அப்படிங்கிறது, அந்த ப்ராப்ளத்தை தகவல்களை கண்டு உணரக்கூடிய வகையில் மார்க்கெட்டிங் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. அடுத்தது, டு ரிவ்யூ எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ஃபங்க்ஷன் இஃப் ஷார்ட்கமிங்ஸ் ஆர் ஃபவுண்டு. அட் ப்ரெசண்ட் நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, அதில் அந்த ஃபங்க்ஷன்ஸில் செய்யக்கூடிய வேலைகளில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை வந்து மறு ஆய்வு செய்யக்கூடிய வகையில் இருக்கணும். அடுத்தது, டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன்ஸ் இன் தி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். டு டேக் அப்ராப்ரியேட் ஆக்ஷன், அதாவது முன்னேற்றம் சார்ந்து அந்த சரியான நடவடிக்கையை வந்து மேற்கொள்ளக்கூடியது மார்க்கெட்டிங் சரிங்களா. ஸோ இது எல்லாமே இந்த 7 அப்ஜெக்டிவ்ஸும் பார்த்திங்க அப்படின்னாக்க மார்க்கெட்டிங்குடைய ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான அப்ஜெக்டிவ்ஸ் சரிங்களா. நெக்ஸ்ட்டு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ இந்த மார்க்கெட்டிங்குடைய முக்கியத்துவம் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட் ஒன், டு தி சொசைட்டி. ஸோ இந்த மார்க்கெட்டிங்னால் சொசைட்டிக்கு, சமுதாயத்திற்கு என்னென்ன வகையில் வந்து முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட் ஒன், மார்க்கெட்டிங் இஸ் எ கனெக்டிங் லிங்க் பிட்வீன் த கன்சியூமர் அண்ட் தி ப்ரொடியூசர். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது கனெக்டிங் லிங்காக இருக்குது, யாருக்கு, பிட்வீன் கன்சியூமருக்கும் ப்ரொடியூசருக்கும் இடையே ஒரு இணைப்பு சங்கிலியாக இருக்கக்கூடியது இருக்குது சரிங்களா. ரெண்டாவது முக்கியத்துவம், மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் இன் இன்க்ரீஸிங் த லிவிங் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புள். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது மக்களினுடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்துவதற்கான ஒரு உதவியாக இருக்கக்கூடியதாக இருக்குது இந்த மார்க்கெட்டிங். அடுத்தது, மார்க்கெட்டிங் ஹெல்ப்ஸ் டு இன்க்ரீஸ் தி நேஷன்ஸ் இன்கம். ஸோ இந்த மார்க்கெட்டிங்னால் நாட்டினுடைய வருமானத்தை வந்து உயர்த்தக்கூடிய வகையில் இருக்குது மார்க்கெட்டிங். ஃபோர்த் ஒன், மார்க்கெட்டிங் ப்ராசஸ் இன்க்ரீசஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ இந்த மார்க்கெட்டிங்னால் நிறைய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, அதிகரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. ஃபோர்த் ஒன், மார்க்கெட்டிங் ஃபிஃப்த் ஒன், மார்க்கெட்டிங் கிரியேட்ஸ் மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டிங் பார்த்திங்க அப்படின்னா மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாடர்ன் கல்டிவேட்டர்ஸ் நான் சொன்னேன், அந்த சாகுபடி. ஸோ நவீன சாகுபடி உற்பத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் மார்க்கெட்டிங் இருக்குது. சிக்ஸ்த் ஒன், மார்க்கெட்டிங் ரிமூவ்ஸ் த இம்பேலன்ஸ் ஆஃப் supply
by transferring the surplus to deficit areas through better transportation facilities. அப்போது இன்றைக்கி மார்க்கெட்டிங் பார்த்திங்க அப்படின்னாக்க அங்கே இருக்கக்கூடிய பண்டங்களாக இருந்தாலும் சரி பண்ணிக்கலாம். ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸை எங்கே சர்ப்ளஸாக இருக்கோ அந்த பகுதியிலிருந்து எங்கே டெஃபிசிட்டாக இருக்கோ, எங்கே பற்றாக்குறையாக இருக்கோ அந்த ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் மூலமாக கொண்டு போய் அந்த ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சரி செய்யக்கூடிய வகையில் இருக்கக்கூடியது இன்றைக்கி மார்க்கெட்டிங். அப்படி தான் இன்றைக்கி மார்க்கெட்டிங் வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு. மார்க்கெட்டிங் இன்க்ளூட்ஸ் ஆல் தி ஆக்டிவிட்டீஸ் இன் தி கிரியேஷன் ஆஃப் யூட்டிலைசஸ் ஃபார்ம், பிளேஸ், டைம் அண்டு பொசஷன். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அந்த பின்தங்கிய பகுதிகளிலும் வளர்ந்து வரக்கூடிய நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய அந்த மேம்பாடு அடையக்கூடிய வகையில் ரேப்பிட் டெவலப்மெண்ட் இன் அண்டர் டெவலப்டு ஆர் டெவலப்பிங் கண்ட்ரிஸ். ஸோ மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அந்த பொருளாதாரத்தை வந்து சீர்படுத்தக்கூடிய வகையில் ஸோ ரேப்பிட் டெவலப்மெண்ட்டாக நெக்ஸ்ட்டு 8th one, marketing includes all the activities in the creation of utilities, form, place, time and possession. ஸோ அந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது அதாவது யூட்டிலைசஸ், ஃபார்ம், பிளேஸ், டைம், அந்த உடைமைகள், அமைப்பு, காலம், நேரம், இது எல்லாத்தையுமே முறையாக வந்து பயன்படுத்தினால் மட்டுமே தான் அந்த மார்க்கெட்டினுடைய முக்கியத்துவத்தை வந்து உணர முடியும். 9th one, a reduction in the cost of marketing is a direct benefit to the society. ஸோ இந்த மார்க்கெட்டிங்கினால் அந்த தேவையற்ற செலவு, ஸோ அதான் ரிடக்ஷன் இன் தி காஸ்ட் ஆஃப் மார்க்கெட்டிங். ஸோ தேவையில்லாத அந்த தேவையில்லாமல் செய்யக்கூடிய அந்த செலவு வந்து குறைச்சி ஸோ நேரடியாக டைரெக்டாக அந்த சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய வகையில் அந்த மார்க்கெட்டிங் இருக்கணும். 10th one, marketing adds value of goods by changing their ownership and by changing their time and place of consumption. ஸோ அங்கே இருக்கக்கூடிய கூட்ஸினுடைய மதிப்பை வந்து உயர்த்துவதோடு மட்டுமல்லாமல் அந்த உரிமை மாற்றத்தை வந்து மேற்கொண்டுட்டு அந்த நுகர்வுக்கான அந்த பொருளை நுகர்வதற்கான காலமும் நேரத்திலும் அந்த மாற்றத்தை வந்து ஏற்படுத்தணும். நெக்ஸ்ட்டு, ஸோ இது நம்ம பார்த்தது எல்லாமே சொசைட்டிக்கு என்னென்ன வகையில் இந்த மார்க்கெட்டிங் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது டு தி இண்டிவிஜுவல் ஃபர்ம்ஸ், அந்த தனி நிறுவனத்திற்கு எப்படி முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன், மார்க்கெட்டிங் ஜெனரேட்ஸ் ரெவென்யூ டு ஃபர்ம்ஸ். அந்த நிறுவனத்திற்கு, அமைப்பிற்கு வருமானத்தை வந்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மார்க்கெட்டிங் இருக்குது, அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ரெண்டாவது, மார்க்கெட்டிங் செக்ஷன் ஆஃப் எ ஃபர்ம் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு தி டாப் மேனேஜ்மெண்ட் ஃபார் டேக்கிங் ஓவரால் டிசிஷன்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். ஸோ அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அந்த ஃபேமுக்கு ஸோ மார்க்கெட்டிங்னால் ஸோ ஒரு டிசிஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் டேக்கிங். ஸோ மார்க்கெட்டிங் செக்ஷன் ஆஃப் எ ஃபேம் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் டு தி டாப் மேனேஜ்மெண்ட், அந்த மேலாண்மைக்கு ஃபார் டேக்கிங் ஓவரால் டிசிஷன்ஸ் ஆன் ப்ரொடக்ஷன். ஸோ ஓவரால் டிசிஷன்ஸ் வந்து எடுப்பதற்கான ஒரு அந்த தேவையான அந்த தீர்மானங்களை வந்து மேற்கொள்வதற்கான ஒரு வள ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த மார்க்கெட்டிங். அடுத்தது மூணாவதாக இருக்கக்கூடியது மார்க்கெட்டிங் அண்ட் இன்னோவேஷன் ஆர் தி டூ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் பிஸ்னஸஸ். த வேர்ட் இஸ் டைனாமிக். ஸோ இந்த மார்க்கெட்டிங் பார்த்திங்கன்னா இன்னோவேஷன், புதுமை, புத்தாக்கத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியது.
ஆர் தி டூ பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆல் பிஸ்னஸஸ். ஸோ இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதும் அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிறதும் இந்த ரெண்டுமே எல்லா எந்த ஒரு பிஸ்னஸ் ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ரொம்ப அடிப்படையாகவும் முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய இந்த ரெண்டுமே. ஸோ அதுதான் அந்த நிறுவனத்தினை ஒரு சக்திமிக்க நிறுவனமாக திகழ செய்வது இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதும் அந்த இன்னோவேஷன் அப்படிங்கிறது ரெண்டுமே இருக்கணும். இந்த ரெண்டுமே நல்லா பெட்டராக இருந்தால் மட்டும்தான் அந்த நிறுவனத்தை உயர்த்த முடியும், வளர்ச்சியை நிலைநாட்ட முடியும். 4th one, marketing facilities the development of business and creates employment opportunities for people. ஸோ அந்த தொழில் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா மக்களுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா கிரியேட்ஸ் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கூட இந்த மார்க்கெட்டிங் ஏற்படுத்தி கொடுக்குது. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மார்க்கெட்டிங்கில் பொறுத்த வரைக்கும் டு தி சொசைட்டி, சமுதாயத்திற்கு என்னென்ன வகையில் இந்த மார்க்கெட்டிங் சேவை செய்யுது, அது மட்டும் இல்லாமல் 2வது டு தி இண்டிவிஜுவல்ஸ், ஒவ்வொரு தனி நிறுவனத்திற்கும் இந்த மார்க்கெட்டிங் எப்படி முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதில் பார்த்தோம். சரிங்களா?